ஒரு அரேஞ்சரை வந்து நாங்கள் லவ்வாக மாற்றிட்டோம். அப்படி அரேஞ்சரை லவ்வாக மாற்றி லவ் மேரேஜாக மாற்றின மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் பார்க்குறவங்களே அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. லவ் மேரேஜ்னு கேட்குறாங்க. பட் வந்து இது வந்து பியூர்லி அரேஞ்ச். இது எங்களுக்கு தான் தெரியும். லவ் மேரேஜ் தான் நினச்சி இல்லை, உலகமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. காலேஜ் லைஃப்ல என்டர் ஆகும்போது என் ரூம்மேட்ல பேருக்கு ஏற்ற மாதிரியே திருன்னு முழிச்சிட்டு திருமுருகனுங்கிற பேரோட 2வது ரூம்ல வந்து மீட் பண்ணா. திரு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹம்பிள், ஒரு மாதிரி சாஃப்ட், நல்லா கலாய்ப்பான். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். வெரி சாஃப்ட் கேரக்டர், என்னையோட சாஃப்ட். ஜென்டில்மேன், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன். பொதுவாக ரொம்ப நல்ல பையன், அவ்வளோதான். எதுவும் காமா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி எல்லாமே காமா தான் எல்லாமே பண்ணுவான். நல்ல கம்பெனி கொடுப்பான், எந்த ஒரு விஷயத்துக்கும் முகம் சொல்லிக்கவே மாட்டான். நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த மகனை வந்து பிறந்ததுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மூஜே பாவமாக தாங்க வச்சிருப்பான், எல்லாரும் ஏமாத்துவாங்க அவன். ஆனால் அவனை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும். மாப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சின்ன பிள்ளை மாதிரி குழந்தையா இருப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு எமோஷனல் இதா இருந்தாலும் சொல்லி ஈன்னு சிரிச்சே சமாளிச்சிருவான். இதுதான் இருக்கு. முதல்ல விஷயம் நாங்க அடிக்கடி சொல்றது, திருமுருகனுக்கு ஏத்த ஹைட்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பான்னு. கரெக்டான ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணு மித்ரா மேட்ச் ஆயிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுமே ரொம்ப சைலண்டான டைப். ஏன்னா எப்படி சைலண்டோ அதே மாதிரி மித்ராவும் ரொம்ப சைலண்ட். கொஞ்சம் ஒன் வேர்டு கொஸ்டினா கேட்டா நல்லா இருக்கும். வந்துட்டு மித்ரா எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் மாதிரி. சோ அதனால அந்த டாக்கிள் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்கு மாதிரி பர்சன் தேடிக்கிட்டு இருந்தோம். கரெக்ட். அவரே வந்து மாட்டிட்டாரு. பையன் ரொம்ப பாவம், உன்ட்ட மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாவப்பட்ட பசங்க. இந்த இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா சீ நானும் அப்படி இல்ல சீ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு கல்யாணமே வேணாம், கல்யாணம் வேணாம். கடைசியில பார்த்தா ஒரு மீட்டிங் தான் பேசினா அதுக்கடுத்து எல்லாமே இதுவாயிடுச்சு. கரெக்ட். இப்போ வந்து அவரை ஒரு சின்ன மொக்க விஷயத்துல கூட விட்டு கொடுக்காத அளவுக்கு வந்துட்டு 2 பேருமே பாண்டிங் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி வெட்டிங் வந்து சென்னையில் 2 நாள் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து ரிசப்ஷன். சென்னையில் வந்து முகூர்த்தம் அண்ட் ரிசப்ஷன், இங்கே ரிசப்ஷன். ஃபார்மல் மீட்டில் பேசுனது நான் தான் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எப்படி என்ன இருக்கீங்க, எப்படி போகுது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 3 months கேப் கிடைச்சது. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் 2 months எங்களோட பெஸ்ட் பீரியடே அதுதான். பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப்டர் இதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அது ஒரு நல்ல ஒரு பீரியடா இருந்தது, நல்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் இதா இருந்தது. தடுமாற்றம் நில்லடி. பெருசா ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார், ஜென்டில்மேன். பையன் தான் எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பையன் தான், அதான் சொல்றேன்ல, நானே சொல்றேனே. ஃபர்ஸ்ட் பையன் தான். வீராவனம் நீ நான் மேகம். நானும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இது பண்ணுவோம். ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் பாண்டிங்லாம் எதுவுமே இருக்காது. பட் தேவையான சமயத்தில் 2 பேருக்கும் இருப்போன்றது தான் வந்து ஒரு இது. ஸோ மேரேஜ் லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அது வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது, அதேமாதிரி ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஒன்றா ட்ராவல் பண்ணி என்ன பிரச்சனை என்ன சண்டைகள் இடையே 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி கையை பிடிச்சி ஒன்றா போகிறதுக்கு தான் பார்க்கணும். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், போத் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் லைஃப். தெரியாதே என்னை நீயும் விலகாதே தொலையாதே. அதுக்கப்புறம் மித்ரா எல்லாம் வந்தனையும் அப்படியே மாறிட்டான். முன்னாடியெல்லாம் பேகு சும்மா இப்படி கூட தொடமாட்டான் அவன். ரோடெலாம் கிராஸ் பண்ணான். ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல. மித்ரா வந்ததுக்கப்புறம் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டான் அவன். ஏன்னா யுனானிமஸ் டெசிஷன் தான். ஒரு ஃபேமிலிங்கிற போது எடுக்கக்கூடிய முடிவில் எதிர்மறையான கருத்துக்களோ ஒரு பார்வையை எடுக்கக்கூடாது. அந்த இதில் என்னுடைய லைஃப்பில், ரியல் லைஃப்பில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. என்னுடைய மருமகனும் என்னுடைய மகளும் நன்றாக இருக்கும்படி வாழ்த்தி அருளுகிறேன். நான் பேர்லேயே சொல்லலாம், முருகன் அப்படின்னா வேகம்.
மித்ரன் அப்படின்னா நட்பு. அவனுக்கு எப்பவுமே நட்பு வந்து அவ்வளோ பெருசா பாராட்டுவான். அந்த பேர்லயே ஒரு பொண்ணு கிடைச்சதுங்கிறதே அவனும் அதிர்ஷ்டசாலி தான், அந்த பொண்ணும் அதிர்ஷ்டசாலி தான். ஃபில்மை லாஸ்ட் வந்து ஐ வில் பி வித் யூ. எக்காரணத்திலும் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். எப்பொழுதும் உன்னை ஹாப்பியாக வைத்திருப்பேன். விஷ் யூ வெரி 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 ஹாப்பியஸ்ட் மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி மேரிட் லைஃப் திரு. ஹாப்பி மேரிட் லைஃப் திருவன் மித்ரா. என்ன ஒரு வீடியோ ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கா? ஓகே.